நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2017ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான திட்டம் என்று அதை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்தது. அந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயனடைந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் அந்த பாத்திரங்களை வாங்கினாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, எந்த அரசியல் கட்சி அதிலிருந்து பயன்பெற்று இருக்கிறது அப்படின்ற விவரங்களை எஸ்பிஐ வங்கி எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்து அது மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் அதை வெளியிட வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது எஸ்பிஐ வங்கி சுப்ரீம் கோர்ட்டை மீண்டும் நாடி இருக்கிறது. அவங்க டைம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, ஏன்னா இந்த டேட்டா ரொம்ப நிறைய டேட்டா இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சேர்த்து அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 116 நாள் ஆகும் அப்படின்றாங்க. அந்த 116 நாள் அப்படின்னா 2024 தேர்தலுக்கு முடிந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த டேட்டாவை வெளியிடுவோம் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த 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 எஸ்பிஐ சொல்லி வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை அப்படின்றது ஆளும் கட்சிக்கு காப்பாற்ற வேண்டும், ஆளுகின்ற அந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் ஆல் இண்டியா பேங்க் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபெடரேஷனுடைய முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரி, முன்னாள் பொதுச் செயலாளர். சார் வணக்கம். வணக்கம். எஸ்பிஐ வங்கி இந்த டேட்டாவை வெளியிடணும், எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும், அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இந்த டேட்டாவை வெளியிடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டுருச்சு. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கக்கூடிய உத்தரவை மீறும் வகையில் எங்களால் இதை கொடுக்க முடியாது, எங்களால் இந்த டேட்டாவெல்லாம் சேகரித்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பது ஏற்புடைய வாதமா? நிச்சயமாக இது ஏற்புடையதல்ல. இது ஒரு அப்பட்டமான பொய். அரசாங்கத்தை, ஆட்சியில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக ஸ்டேட் வங்கியினுடைய தலைமை இந்த தவறை செய்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் ஒரு கட்டளையிடும் போது அதை கட்டாயம் அனுசரிக்க வேண்டியது ஸ்டேட் பேங்கினுடைய கடமை. ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு இவ்வளவு காலதாமதம் ஆகும் அப்படின்றது ஒரு ஏற்புடையதல்ல. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் இந்தியா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வங்கித்துறையில் குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கம்ப்யூட்டரைசேஷனில் முன்னோடி, ஒரு பயோனியர். இன்னைக்கு ஸ்டேட் பேங்கில் எல்லா சிஸ்டமுமே கம்ப்யூட்டரைஸ்ட். குறிப்பாக இந்த எலக்ட்ரல் பாண்டுக்காக தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு பதில் கொடுக்கும்போது ஸ்டேட் பேங்க் சொல்லியிருக்குது, இதுக்காக எலக்ட்ரல் பாண்டுக்காகவே எங்களுடைய சிஸ்டம் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறோம், 1.5 கோடி ரூபா அந்த மாதிரி 52 லட்சம் ரூபாய் நெட்டா செலவாயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியெல்லாம் செலவழிச்சுட்டு இன்னைக்கு நீங்கள் இல்லை எங்களுக்கு ரீகன்சைல் பண்ணோம் இவ்வளோ நாள். மேனுவலாக இந்த பேங்க் நடந்த நேரத்தில் கூட இந்த மாதிரி நேரம் தேவைப்படவில்லை. பேங்க்கினுடைய ஒரு சிறப்பு தன்மை என்னன்னு சொன்னால், அன்றைக்கு மாலையே அதில் இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டும் டேலி ஆகிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போக முடியும். சிஸ்டத்தில் பெண்டிங் வச்சுட்டு போக முடியாது. இது என்ன 22,217 டிரான்சாக்ஷன், இதை மேட்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எல்லாமே குவார்ட்டர்லி ரிப்போர்ட் இருக்குது, ஆடிட் ரிப்போர்ட் இருக்குது. இதில் எல்லாம் ஆடிட்டில் இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துருக்க மாட்டாங்களா இருக்கலாம். ஆனால் எவ்வளவு பாண்டு விற்றாங்க, எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுன்றதாவது ஆடிட்டில் பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த சிஸ்டத்தில் 5 வருஷத்துக்குள்ள டேட்டா நாங்கள் இப்போ என்னமோ தேடணும்னு சொல்கிறது ரொம்ப சொல்கிறது கேவலமாக இருக்குது கேட்குறது. ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லக்கூடாது. யாரை காப்பாற்றுறதுக்காக எத்தனை நாள் இப்படி நீங்கள் காப்பாற்றிட முடியும்? ஸோ இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரியான ஒரு ரீசனோடு இவங்க வெளியே வந்திருக்காங்க அப்படின்னும் போது பல்வேறு தரப்பினர் அதை கேள்வி எழுப்புகிறாங்க. அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கும் ஆளுகின்ற பாஜகவை காப்பாற்றுவதற்கும் தான் ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு காரணங்களை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலேயே பல ஆண்டு காலம் இருக்கீங்க, அந்த சங்கத்தில் இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு அந்த பேங்கிங் சிஸ்டமில் என்ன மாற்றம் நடந்திருக்கு? இப்போ ஸ்டேட் பேங்க்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, முதல்ல ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரியான ஒரு திட்டத்துக்கு அவங்க துணை போயிருக்காங்க. அரசாங்கத்தோடைய திட்டம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போது அந்த எக்ஸிக்யூஷனையும் தாண்டி அரசாங்கத்துக்காக அவங்க கவரப் பண்ணுற எல்லைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது
இது பல கேள்விகள் எழுப்பது இல்லையா? ஸ்டேட் பேங்க்குக்கு மட்டும்தான் இந்த பத்திரங்களை விற்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. காரணம், ஸ்டேட் பேங்க் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதையினால். ஸ்டேட் பேங்க் 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆண்டுகளாக நடக்கக்கூடிய வங்கி. கவர்மெண்டுடைய பல டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்டேட் பேங்க்கில் தான். முன்னால் 100% ஸ்டேட் பேங்க் தான் கவர்மெண்ட்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. இதனால சிஸ்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. குறிப்பிட்ட சில பிரான்ச்சஸ் மட்டும்தான் இதுக்கு ஆதரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாநகராட்சி பெருமாநகராட்சிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் சில கிளைகள் தான் அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த டிரான்சாக்ஷன் பேங்க்குக்கு நீ இதை பண்ணுன்னு கவர்மெண்ட் உத்தரவு பண்ணாங்க, அதில் தப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுது இது சட்டத்துக்கு புறம்பானது, அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீர்கள், அதனால் அது எல்லாமே தவறுன்றத உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்போ தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இதை நீங்கள் இந்த தகவலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உடனடியாக மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் மார்ச் 13 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய வெப்சைட்டில் அதை பப்ளிஷ் பண்ணணும். எதுக்காக? யார் வாங்கியிருக்காங்க, எந்த கட்சிக்கு கொடுத்தாங்கன்றது தெரிகிறதுக்காகத்தானே. ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்திருக்காங்க. அதை நாம் மூடி மறைக்கிறதுக்காக இப்போ இந்த நாட்கள் கேட்குறதுனுடைய அர்த்தம் என்ன? தேர்தல் முடியட்டும், அது வரைக்கும் நம்ம மறைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு ஆட்சியில் யார் வர்றாங்கன்னு அப்போ பார்த்துக்கலாம். அப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு வேளை ஜட்ஜி மாறலாம். இந்த மாதிரியெல்லாம் நோக்கத்தோட ஸ்டேட் பேங்கினுடைய தலைமை செயல்பட்டிருப்பது ஒரு பெரிய தவறாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்றதுனால தான் இதை மூடி மறைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இது இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லலாமா? இப்போ ஏற்கனவே உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுடைய முயற்சினால் ஒரு 30 பேருடைய லிஸ்ட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி பத்திரிகைகளில் போட்டிருக்கிறீங்க. அதில் பார்க்கும்போது யார் யார் இந்த பணம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, அந்த பணம் கொடுத்தவங்களுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், சிபிஐ இவங்கெல்லாம் சில ரைடு நடத்தியிருக்காங்க. அந்த ரைடு நடத்தின உடனே இவங்க போய் பகிர்ந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி டொனேஷன் ஆட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. அப்போ இதே மாதிரி இந்த 22,000 கேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் தெரியும் எப்படிப்பட்டவங்க யாருக்கெல்லாம் இந்த பத்திரம் விற்கப்பட்டு அவங்க அரசியல் கட்சிக்கு கொடுத்துருக்காங்கன்னு. எந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்துருக்காங்கன்றதும் வெளிப்படையாக தெரிஞ்சிடும். தெரியணும். ஏன் மக்களுக்கு அது தெரிகிறதுக்கு உரிமை இருக்குல்ல. இந்த நாட்டில் தேர்தலில் நான் ஓட்டு போடுறேன். ஓட்டு போடக்கூடிய எனக்கு நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னோ அந்த கட்சி ஒரு நியாயமான கட்சியா, நேர்மையாக நடக்கக்கூடிய கட்சியா அப்படின்றது தெரிகிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்குல்ல. இல்லை, நியாயமாகவும் நேர்மையாகவும் கருப்பு பணம்லாம் அரசியல் கட்சிக்கு போய்விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது தான் அரசாங்கத்துடைய வாதம். இது கொண்டு வரும்போது வைத்த வாதங்கள், அப்போ அருண் ஜேட்லி இருந்தார், அவர் வைத்த வாதங்கள்லாம் பார்த்துருக்கேன். அது தவறான வாதங்கள். நீங்கள் ஏன் மூடி மறைக்கிறீங்க? ஏற்கனவே அரசியல் கட்சிக்கு நீங்கள் நன்கொடை கொடுக்கறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. ஒரு கேண்டிடேட் எவ்வளோ பணம் செலவழிக்கிறாரு தேர்தல்ன்றதுக்கு ஒரு உச்சவரம்பு இருக்குது. அரசியல் கட்சி செலவழிக்கிறதுக்கு எந்த உச்சவரம்பும் இல்லை. அதே தப்பு. தேர்தலுக்கு முன்னாலே இப்போ எவ்வளோ விளம்பரங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுன்றதை கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்ததே யார் கொடுக்குறாங்கன்றது வெளியே தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்காக தானே. அது ஏன் மறைக்கணும்? ஒரு நல்ல உள்ளத்தோடு ஒருத்தன் நான் இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறேன், அதனால் நான் கொண்டு போய் இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதை மறைக்கிறதுக்கு தேவையில்லையே. இந்த மாதிரி ஏமாற்று பேர் வழிகளும் கருப்பு பணம் வச்சுருந்தவங்களும் அவங்க தானே இதை கொடுத்துருப்பாங்க. அதனால தானே இப்போ பயப்படுறாங்க. வெளியே சொல்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? யார்கிட்டருந்து வாங்கணுன்றது தெரிஞ்சு போச்சுன்னாக்கி அவங்களுக்கு தேர்தலில் பாதிப்பு வரும்னு பயப்படுறதுனால தான் இதை மூடி மறைக்கிறாங்க. இப்போ எஸ்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா 29 பிரான்ச்சஸில் அங்கங்கே இது குறித்த தகவல்கள்லாம் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் வாங்கி ப்ராசஸ் பண்ணுறதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் நேரமாகும்.
ஏன்னா பாதி விஷயங்கள் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்குது, பாதி ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னாங்க. இன்னும் அந்த கணக்கு புத்தகத்தில் தான் எஸ்பிஐயில் வந்து எழுதிட்டு இருக்காங்களா? என்னதான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸ்டேட் பேங்க் வந்து 90களிலேயே கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட ஒரு வங்கி. இன்னைக்கு அங்கே மேனுவல் சிஸ்டம் எதுவும் கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் நடக்குது. இப்போ இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஃபிசிக்கலாக ஏதாவது வச்சுருக்கிறதா சொல்கிறதா இருந்தால் விற்காமல் எவ்வளோ பாண்ட் இருக்குதோ அது மட்டும் ஃபிசிக்கலாக இருக்குதுன்னு சொல்லலாம். நான் அதுக்கு கூட என்ட்ரி இருக்கும். நீங்கள் எந்த இது வந்தாலும், இப்போ ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வருது, வந்த உடனே அதை நாங்கள் சிஸ்டத்தில் என்ட்ரி பண்ணிடுறோம். அப்போ தானே அதை அக்கௌண்ட் பண்ண முடியும். நீங்கள் அக்கௌண்ட் பண்ணாமல் எதையுமே வைக்க முடியாது. ஸோ அதனால் இந்த தொழில்நுட்பங்கள் இவ்வளோ முன்னேறின காலகட்டத்தில் இல்லை எங்களுக்கு நாள் தேவைப்படுது, இதை ரீகன்சைல் பண்ணணுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக இருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஏன் இந்த மாதிரி தப்பு செய்கிறதுன்றதை மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பச்சை பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஸ்டேட் பேங்க்கு? 200 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு பேங்க்கு, அதுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. என்ன அவசியம்? அரசாங்கத்திலிருந்து கடுமையான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் காரணம் கொண்டு இதை கொடுத்துறாதுங்க, தேர்தல் வரைக்கும் இதை எப்படியாவது நீங்கள் அதை மறைக்கிறதுக்கு பாருங்கன்னு கட்டாயமாக அவங்க சொல்லியிருந்தால் தான் இந்த மாதிரி இந்த பேங்க்கு செய்யுமே தவிர, மற்றபடி ஸ்டேட் பேங்க்கில் நீதிமன்றங்கள் எந்த உத்தரவை போட்டாலும் உடனே அதை கராராக நிறைவேற்றுவது தான் கடமை. அதுதான் ஸ்டேட் பேங்க் இத்தனை வருஷங்களில் செய்துட்டு இருக்குது. அதுக்கு பதிலாக இப்போ செய்திருக்காங்கன்னா அதுக்கு வந்து இந்த அழுத்தம் மேல்மட்டத்திலிருந்து கடுமையான நெருக்கடி ஆட்சியில் இருக்கக்கூடிய மிகவும் மேல்மட்டத்தில் இருக்கவங்கள்ட்ட இருந்து நேரடியாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால தான். அப்போ என்ன பார்க்குறாங்க, சரி நம்ம அடுத்து நமக்கு சர்வீஸ் முடியும் போது அவங்க ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கலாம். இதுக்கு முன்னால் அப்படி நடந்திருக்குது. ஸ்டேட் பேங்க்கில் சேர்மனாக இருக்கிறவங்க ரிலையன்ஸுக்கு போயிருக்காங்க, சேர்மனாக இருந்தவங்க டாட்டாவுக்கு போயிருக்காங்க, இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய சில பொறுப்புகளுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ தான் அரசாங்கத்தில் அதுக்கு நிறைய வழிமுறைகள் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க, ரிட்டையர் ஆன பிறகுங்களை போடுறதுக்கு சொல்லி பல்வேறு கமிஷன்ஸ், குவிக் ப்ரோக்கோ மாதிரி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் 48 கோடி மக்களினுடைய கணக்குகளை பராமரிக்கக்கூடிய இந்த வங்கி, இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வங்கி, ரொம்ப மக்களால் நம்பக்கூடக்கூடிய ஒரு வங்கியில் இந்த மாதிரி ஒரு தவறு செய்வது என்பது அந்த வங்கித்துறையினுடைய நம்பிக்கையே கேள்வியாக்க. டிமானிட்டைசேஷன்லேயே அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சது. எஃப்ஆர்டிஐ பில் வந்தபோது அது கொஞ்சம் கூட குறைஞ்சது. நல்ல வேளையாக அந்த பில்லு தடுத்து நிறுத்தப்பட்டு அதை திருப்பி வாங்கிட்டாங்க. எப்போது திருப்பியும் நாங்கள் கொண்டு வருவோம்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் தேர்தல் வரப்போகுது, அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி மூடி நிறைக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஸ்டேட் பேங்க் துணை போகிறது என்பது ஸ்டேட் பேங்குக்கு அழகல்ல. ஒரு வங்கி ஊழியராக, அந்த சங்கத்துடைய ஒரு முன்னாள் நிர்வாகியாக, பொதுவாக வங்கி ஊழியர்கள் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை பற்றிலாம் என்ன நினைக்கிறாங்க? ஒரு அப்பட்டமான ஒரு மூடி மறைக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. பொதுமக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு திட்டத்தை, அதுவும் ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க் வந்து நடத்திட்டு இருக்கு அப்படின்னும் போது இதற்கு நாம் துணை போகிறதா அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கும். வங்கி ஊழியர்கள் மத்தியில் என்ன மனநிலை? இல்லை, ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க்ன்ற முறையில் கவர்மெண்ட் முடிவெடுத்து என்ன ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அதை அமல்படுத்துவது எங்கள் கடமை. டிமானிட்டைசேஷன் மிகப்பெரிய தவறுன்னு தெரியும், ஆனால் அதை அமல்படுத்தணும். அதே மாதிரி பல திட்டங்கள், இப்போ முத்ரா லோனில் ஏகப்பட்ட மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் அரசாங்கம் சொல்லுது, அந்த அரசாங்கத்தினுடைய உத்தரவுப்படி வரையறைக்குள்ளே கடன் கொடுக்க முடியுமான்னு பார்த்து செய்துட்டு. ஸோ அதில் வந்து பேங்க் ஊழியர்களை பொறுத்தவரையில் எங்களுக்குள்ள முன்னாலே விவாதம் நடந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் ஏன் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்துதுன்னும் போது கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, அதை அமல்படுத்துகிறோம், அவ்வளோதான். பிரச்சனை இப்போ தான் வருது. நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு ஏன் அதை முடிமறைக்கிறீங்க? உங்கள் கடமை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்டை எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கறது. அதுக்கு வந்து இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நீதிமன்றம், அதனுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அது உட்கார்ந்திருந்து விசாரித்து
ஒரு உத்தரவு போடுறாங்க. அதை அமுல்படுத்துறதுக்கு பதிலாக எனக்கு கால அவகாசம் தேவை என்று ஒரு பொய்யான வாதத்தை வைக்கிறத வந்து ரொம்ப விமர்சனம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். வங்கி அதிகாரிகள், வங்கி ஊழியர்கள், சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு மத்தியிலையும் நடக்குது. பொதுவாக மக்கள் மத்தியில், அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் இந்த செய்தி வந்ததுலேருந்து ட்விட்டரில், ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய சேர்மன் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய சீரியஸான இஷ்யூ. ஒன்றுமே நடக்கலைன்னா வெளியிட வேண்டியதானே. இப்போ இதை வெளியிடுவதற்கு இவ்வளவு தாமதம், நீங்கள் சொல்கிறத எல்லாம் வச்சு பார்க்கும்போது கணக்கெலாம் கையில் எழுதுறதில்ல, ஈஸியாக டேலி பண்ணிடலாம், எல்லாமே ஒரு 2 மணி நேரத்தில் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் சேகரிச்சிடலாம். அப்படின்னும் போது ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை இது கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமில்? நிச்சயமாக அது வந்து நாடு முழுவதும் இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிடுச்சு. மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. இதில் தவறு நடந்திருக்கிறது, அதனால தான் மூடி மறைக்கிறாங்கன்னு ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. இப்போ இதை சொல்லாமல் வைக்கிறதுனால இன்னும் நஷ்டம்தான். ஆக்சுவலாக ஆளுங்கட்சிக்கு இதை மூடி மறைக்க மறைக்க மக்களுடைய சந்தேகம் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸ்டேட் வங்கி நிர்வாகத்துக்கு, அவங்க உடனடியாக அன்னைக்கே கொடுத்துருக்கணும். பிப்ரவரி 15ஆம் தேதி தீர்ப்பு வந்ததுன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. நம்மகிட்ட இருக்கிற தகவலை உடனே கொடுத்துட்டு நம்ம கடமை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம், எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்கணும். இப்போ அது உடனே கொடுக்கணும், அதுதான் நியாயம்னு தான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். சேர்மன் இவங்கெல்லாம் வந்து அந்த முடிவுகளை எடுக்க தயங்குவது ஏன்? இப்போ அங்கே அந்த கொஸ்டின் தானே. இப்போ நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த அழுத்தம் கொடுத்ததுக்காக நீங்கள் வந்து அதற்கு துணை போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒரு காலகட்டத்தில் எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றி மிக நேர்மையாக இருந்த அதிகாரிகள், ஆர்கே தாழ்வார்மன் போன்ற சேர்மன்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி அரசாங்கத்தை அனுசரித்து போகிறதுனால அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், அந்த ஒரு எண்ணம் வந்து வங்கித்துறையில். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பத்திரிகை செய்தி தான் படித்தேன். ஸ்டேட் பேங்க் மாதிரி பொதுத்துறை வங்கிகளில் இருக்கக்கூடிய நிர்வாக இயக்குநர்கள், சேர்மன் வந்து இப்போ என்ன செய்கிறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தா, அது பிறகு நிறைய பேர் ஏதாவது கம்பெனிகளில் டைரக்டராக போய் உட்காந்துருக்கிறதும், யாருக்கு கடன் கொடுத்தாங்களோ அந்த கம்பெனிலே போய் டைரக்டராக உட்காந்துருக்கிறதும். ஸ்டேட் பேங்கினுடைய சேர்மன் திருமதி அருந்ததி பட்டாச்சாரியாவே ரிலையன்ஸினுடைய டைரக்டராக போனாங்க. இந்த மாதிரி வந்து சுயநலம் என்பது கொஞ்சம் கூடுதலாக வந்துகிட்டு இருக்குது. இப்போ ஸ்டேட் பேங்க் சேர்மன் ஏற்கனவே எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறாரு. அவர் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு அதானி உதவி செய்தாருன்னு பேசப்படுகிறது. இப்போ அவர் முடிவெடுக்காமல் இதை வந்து கோர்ட்டுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து அவருக்கும் ஒரு கெட்ட பேரை உருவாக்குது, வங்கிக்கும் கெட்ட பேரை உருவாக்குது. அது வந்து இப்போது உடனடியாக கரெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி சார், எங்களோடு கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. நன்றி.